ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது? ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகளை அக்ரெசிவாக எடுத்துக்காதவர் அப்படின்னு இந்த ஊரில் சொல்லலாமா? அதனால் நியாயமாக எந்த விஷயங்கள் நாம் எடுத்துக்கணுமோ எதில் அக்ரெசிவ் தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும். இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நேரு அவர்கள் என்னோட நல்ல நண்பர். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங், அது கொந்தளிப்பில் இருக்குது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை நினச்சிட்டு சொன்னாரா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் தலித்தே சீஃப் மினிஸ்டராக வர முடியாதுன்னு. பக்கத்து ஆந்திராவில் வந்திருக்கு, உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோட செல்வி மாயாவதி அவர்கள் இருந்தார், 4 தடவை இருந்திருக்கார். பஞ்சாபில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் அவர் டிஎம்கே ஆன்டி தலித்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இஸ் தேர். அதனால் அது இட் இஸ் ஃபார் தம் டு அட்ரஸ். பாருங்களேன், பிஜேபி நம்புறது பிஜேபி ஒர்க்கர்ஸை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசின் சாதனைகள். மற்றவர்களோடது எங்களுக்கு உதவும் தான் நான் பேச தயார். அசோக் நகர் அந்த பள்ளி பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு, அவருவே கடிஞ்சு பேசுகிற மாதிரி முதல்வர் அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி இல்லை எனக்கு தெரியல. எது அது அந்த இஷ்யூவா? நீங்கள் அசோகனர் ஸ்கூல்னு மாத்திரம் சொன்னதுனால இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா 67, இவங்க வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நீதி போதனை வகுப்புகளை ரத்து பண்ணாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அறம் செய்ய விரும்புனா ஆட்டே போட விரும்புன்னு சொல்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா? அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க. என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது. என்ன நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன அதனால் அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத அப்புறம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம்னு கேட்டு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் தான் அரசியல் கலந்து ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவா நீங்க பண்ண அரசியல் பண்ண பாருங்க, ராஜா விஷயங்களை அக்ரெசிவாக எடுத்துக்காதவர் அப்படின்னு இந்த ஊரில் சொல்லலாமா? அதனால் நியாயமாக எந்த விஷயங்கள் நாம் எடுத்துக்கணுமோ எதில் அக்ரெசிவாக இருக்கணுமோ அதில் அக்ரெசிவாக நிச்சயமாக செயல்படும். தமிழக விளையாட்டுத்துறை சார்பாக ஃபார்முலா ரைஸ் ஸ்டார்ட் நடத்தினாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன ஆர்.என். ரவி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, தமிழக கல்வித்தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பாவை தமிழில் படித்தவங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் பெரிய ஆளாயிருக்காங்க அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த மயில்சாமி என்ன சொல்லலாம்? நான் என்ன சொல்கிறேன், மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது? நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு 573 கோடி ரூபா தரலைன்றது மாண்பு முதல்வர் அவர்களும் சரி, இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க. சரி, 20 ஹெட்ஸுக்கு கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. 19 பிரச்சனை இல்லை. பிஎம்ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும்.
தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம், அதுக்காக உள்ளது. அது நீங்கள் கையெழுத்து போடல வரல, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதாவது 2006-11 பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. அது வந்து பிஎம்சிக்கான ஸ்கீம்ல நாங்க கேட்கல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ல தான் கேட்கணும். தப்பு தப்பு. நீங்கள் ரிப்போர்ட்டரா? சரி, ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட்டர் இல்லைன்னா நான் கட்சிக்காரங்க கேள்வி கேட்க அனுமதிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கேட்கலாம், யூ ஹேவ் காட் எவரி லிபர்ட்டி. அந்த ஃபண்டு அதில் கையெழுத்து போடணும். ஏன்னா மார்ச் 2023 அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள், நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்கார். கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க. ஆளுநர் அவர்கள் 2 விஷயம் தெளிவாக கேட்டிருக்கார். 10வது படித்த பையனுக்கு 4ஆம் கிளாஸ் பாடம் படிக்க வரல, இது பல சர்வேக்களில் சொல்லப்பட்ட விஷயந்தான். அதே மாதிரியாக 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் கணக்கு போட வரல. அப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்து தனிப்பட்ட முயற்சியால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸை உங்கள் திராவிடியன் ஸ்டாக் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? அதே இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல இல்லை. அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ், தனியார் பள்ளியில் கற்பித்தல், இதே வார்த்தை ஆளுநர் பயன்படுத்தியிருக்கார். கற்பித்தலில் இங்கே தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைவாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு தனியாக நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்க வேண்டி இருக்குது. ஆகவே அது மட்டுமல்ல, 1300க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் less than 10 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஊடகத்தில் இருக்குங்க உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார், 2 வாத்தியார் இருக்கார், ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க, இன்னொருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த நிலைமை ப்ரைவேட் ஸ்கூல் எதுலையாவது இருக்கா? ஏன் இல்லை? அரசு பள்ளிக்கூடத்தில் பல்லாயிரக்கணக்கான ரூபா சம்பளம், ப்ரைவேட் ஸ்கூலில் 6,000, 8,000, 4,000. ஆனால் அந்த குழந்தைகள் டே பெர்ஃபார்ம் வெல். ஸோ தமிழ்நாட்டில் அரசாங்கம் திராவிடியன் ஸ்டாக்கு, திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி, உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தரம் குறைவாக தான் இருக்குது. லெட்டஸ் அக்செப்ட். காரணம் என்னென்னா, நம்மகிட்ட குறை இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணலைன்னா அதை நிவர்த்தி செய்கிற எண்ணம் வராது. அதனால் ஆளுநர் சொன்னது சரி. நன்றி. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை தப்பு செய்ய தூண்டக்கூடாது நீங்கள். அதாவது நான் 35 ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன். இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை, இன்னைக்குன்னு இல்லை. ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன். நன்றி.